இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தம்பி ஒரு போட்டோ எடுப்பா. நான் எடுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார் வாங்க. சார் சேர்ந்து நில்லுங்க சார். பக்கத்தில் போங்க சார். பக்கத்தில் இன்னும் பக்கத்தில் போங்க. இன்னும் பக்கத்தில் போங்க சார். இதாங்க சார். 2 பேர் சேர்ந்து வாங்கிக்கோங்க. போட்டோ எடுப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். உட்காருங்க. சாப்பிடு. எந்திரா சார். இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை பார்த்ததே சார் ஒரு நிமிஷம் சார். சட்டையில ஏன்டா கை அப்படி எடுங்க. டார்ச்சர் சார், பண்றீங்க? please, நான் சொல்றதை கேளுங்க சார். நான் ஒரு ஆர்டிஸ்ட் சார். பேசிக்கா பப்ளிக்ல எனக்கு பிடிச்சதை நான் வரைவேன் சார். அது என்னோட ஹாபி சார். என்னடா உனக்கு பிடிச்சது? இத பாருங்க சார். எப்படி இருக்கு சார்? எவ்வளோ தைரியம் இருந்தா எங்களை இப்படி வரைஞ்சிருப்ப. ஏண்டா எங்களோட பர்மிஷன் இல்லாமலே வரைவியா? சார் கையெடுங்க சார். சார் விடு விடு விடு, பரவாயில்ல விடு. சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன். சாரி முதல்ல சார். வா வா. ஏய் என்ன சார். சாரி சாரி இட்ஸ் ஓகே. பரவாயில்ல மேடம். சாரி சார். பரவாயில்ல. அதெல்லாம் Sorry. ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, விடுங்க மேடம். நீங்க ஆர்டிஸ்ட்னு தெரியாம அப்படி ரியாக்ட் சார் தான் என்ன பண்ணிட்டாங்க. தப்பா நினைச்சிட்டாருன்னு நீங்க வரைஞ்சத நான் நினைக்கிறேன் பார்க்கவா? பாருங்க மேடம், பாருங்க. எப்படி இருக்கு மேடம்? டேய் மேடம். அறிவு இருக்கா? டேய் உன்னை தான்டா கேக்குறேன். அறிவு இருக்கா? உனக்கு கொஞ்சம் புத்தி இருக்காடா? மேடம் தெரியாம பண்ணிட்டேன் ஏடா, மேடம். இப்படி என்ன வரைஞ்சு உங்களை வைப்ப? பார்க்கிறதுக்கு கப்புள்ஸ் மாதிரி நாங்க ஒரு தெரிஞ்சது couple மேடம். டா. அதான் எங்களை மேடம். பார்த்தா அப்படி தெரியுதா? ஆமா மேடம். எங்களை பார்த்தா அப்படி அதனால தான் தெரியுதா வரேன். சாரி மேடம். இரு இரு. என்ன பண்ற பாரு. சொல்லுங்க தலைவரே. எப்படி பாருக்க? நல்லா இருக்கு தலைவரே. டிவில உன் பேட்டியை பார்த்தேயா. ரொம்ப சாமர்த்தியமா உன் காலை சுத்தின பாம்ப நசுக்கி போட்டியே. அதுவும் சட்டத்தை மதிச்சு செய்யாத தப்புக்கு ஜெயில உட்கார்ந்திருந்தான்னு சொன்ன பாரு. அப்பவே நீ அரசியல்வாதி ஆயிட்டயா. இப்போ மக்களோட ஆதரவெல்லாம் உன் பக்கம் திரும்பிருச்சு. அது ஒரு வகையில நம்ம கட்சிக்கும் நல்லதுதான்யா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தலைவரே. இந்த முறை உங்க தொகுதியில அநேகமா உனக்கு தான் சீட்டு. நீதான் இப்ப ரொம்ப பிரபலமா இருக்கியே. அதனால உனக்கு சீட்டு கொடுக்கலான்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எதுக்கும் நீ தயாரா இருந்துக்க. ரொம்ப சந்தோஷம் தலைவரே. அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சீட்டை மட்டும் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரி, மத்ததெல்லாம் கட்சி ஆபீஸ்ல நேர்ல பார்க்கும்போது பேசிக்கலாம். வைக்கட்டுமா? சரிங்க தலைவரே. சித்தி, அப்பாக்கு என்ன ஆச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்காரு.
அவர் இவ்ளோ சந்தோஷமா இருந்தா நான் பார்த்ததே இல்லையே. ஏ சித்து, நானே உங்க அப்பாவை இவ்வளவு சந்தோஷமா பார்த்ததில்ல. இவர் என்ன இப்படி சிரிக்கிறாரு? அதுவும் இந்த சிரிப்ப நான் கல்யாணம் ஆகி வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, எப்பவும் இப்படி ஒரு சிரிப்பை பார்த்ததே இல்லையே. பெரிய இவ மாதிரி பேச வேண்டாம் போடே. மரியாதையா பேசுங்க. ஏய் என்ன என்னத்துக்கு உனக்கு மரியாதை? உன்னை வாடி போடி தான் சொல்லுவேன். என்ன பண்ண? ஒரு பொண்ணுகிட்ட இப்படியான பேசுவீங்க? ஒழுங்கா பேசுங்க. டேய் கர்ணா, என்னடாச்சு உனக்கு? என்ன பண்ணாவ? மயக்கிட்டாளா? அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு என்கிட்ட வம்பு வளர்க்குற? இல்லைண்ணே, அப்படிலாம் இல்லை. என்னதான் இருந்தாலும் வாடி போடின்னு பேசுறது தப்புதான். கர்ணா, சித்தப்பா அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாரு? அப்பா ஜெயிலுக்கு போக காரணமா இருந்தவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? என்னாச்சு உனக்கு? டேய், உன்னை திட்டினா அவளுக்கு கோவம் வருது, அவளை திட்டினா உனக்கு கோவம் வருது. நீங்க ரெண்டு பேரும் டம்மி புருஷன் பொண்டாட்டியா இருந்தீங்க. இப்ப என்ன ஒரிஜினல் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டீங்களா? டேய், அறிவு கட்ட முட்டாள். என்னதான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. இந்த மாதிரி இன்னொருத்தன் பொண்டாட்டிய பேசுறது அது ரொம்ப தப்பு. இல்லையா விசாரிச்சிட்டியா? என்ன சொல்றானுங்க? சார், அந்த கவுன்சிலரை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சு பார்த்துட்டேன். ஆனா அவன் சித்ராக்கு விஷத்தை கொடுத்துட்டு அவளை கொலை பண்ணிட்டு அந்த லெட்டர் மூலமா உங்க பேரை கெடுத்து அடுத்து வர எலெக்ஷன்ல உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டை கிடைக்க விடாம பண்றது மட்டும்தான் அவங்க பிளான்னு சொல்றாங்க சார். சார், அப்புறம் இன்னொரு விஷயம், இது கவுன்சிலரா செய்யல, அந்த எம்எல்ஏ சொல்லி தான் இந்த கவுன்சிலர் எல்லா வேலையும் பண்ணியிருக்கான். என்னையா சொல்ற? 2 தட்டு தட்டுனா உஷாராணி ஃபோன் பண்ணதா அவன் தான் சொல்ற போறான். சார், அந்த ஆளை அடிச்சும் பார்த்தாச்சு, தொங்க விட்டும் பார்த்தாச்சு, என்ன பண்ணாலும் இதை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் சார். அரெஸ்ட் பண்ண அந்த பொண்ணும் இதே தான் சார் சொல்லுது. உஷாராணிக்கு யார் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு எங்களுக்கும் உஷாராணிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணலன்னு அடிச்சு பேசுறாங்க. யோ, என் பொண்ணுக்கு விஷம் கொடுத்து என் பேரை கெடுக்கணும்னு நினைச்சவங்க அந்த உஷாராணிக்கு ஃபோன் பண்ணிருக்க மாட்டாங்களா? இவங்களை விட்டா வேற யார் பண்ணிருப்பானுங்க? சித்ராக்கு விஷத்தை கொடுத்து கொலை பண்ண முயற்சி பண்ணோம்னு கொலை கேஸுக்கே அப்ரூவரா மாறின ஆளுங்க உண்மையிலேயே உஷாராணி கிட்ட பேசியிருந்தா அதையும் ஒத்துக்கிட்டு தானே இருப்பாங்க. ஆனா அந்த ஆளு அது இல்லைன்னு அடிச்சு சொல்றானா? அநேகமா அது உண்மையா தானே சார் இருக்கும்.